அனைவருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். இன்று உங்களுடைய பல்வேறு வீட்டு பணிகள், அலுவலக பணிகள் எல்லாத்தையும் கடந்து உங்களுடைய நேரத்தை இங்கு முதலீடு செய்ததற்கு மிக மிக நன்றி. அதுக்கு ஒரு முதல் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தருடைய நேரத்தை பெறுவது சாதாரண விஷயம் இல்லை. அந்த காலத்தில் எந்த ஒரு விழாவும் ஒரு வாரம் 10 நாள் நடந்துச்சு. இன்றைய காலகட்டத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒருத்தருடைய நேரத்தை பகிர்வது என்பது ஒரு அபூர்வமாகிவிட்டது. அதனால் இங்கே நீங்கள் நேரத்தை செலவிடவில்லை, இங்கே நேரத்தை முதலீடு செய்தீர்கள். அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, இப்போ இந்த விழாவில் நம்ம பேசக்கூடிய கருத்துக்கள் கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை நம்ம காணொலியில் பகிர்ந்துருக்கிறோம். ஐயா சொன்ன மாதிரி சில வெற்றி சூத்திரங்களை நம்ம இங்கே சொல்கிறதுக்கு விருப்பப்படுறோம். ஏன் அப்படின்னா, நம்ம படித்த படிப்பு எல்லாமே இந்த ஊர் தான். முக்கியமாக கல்லூரி மேல் படிப்பு எல்லாம் இங்கே படித்தது தாந்தோண்டிமனை ஹைஸ்கூலில் தான் நம்ம இங்கே படிச்சிருக்கோம். அதனால் அந்த கல்லூரியில் நம்மளுடன் பயணித்த அந்த மாணவ பருவத்தில் இருந்த நண்பர்கள், அவர்களை சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் இருக்காங்க. ஐடி ஃபீல்டில் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பத்தோடு கூட சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட பாதையில் எல்லாருமே பயணிச்சிட்டோம். ஆனால் நாங்கள் விரும்பின வாழ்க்கை வேறு, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை வேறன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன விரும்புகிறோமோ அதையை செய்வதற்கான மன தைரியமும் மன வலிமையும் அறிவு கூர்மையும் கொண்டு இப்போ அதையை செய்து காட்டின உன்னைய பார்க்குறப்ப எனக்கு நீ தான் ஜெயிச்ச மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது அவங்க சொன்ன வார்த்தைகள். உலகத்தில் பொருளாதார வெற்றியை மட்டும்தான் ஒரு வெற்றியாக ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய விருப்பமானது இந்த உலக அளவில் எல்லாருக்கும் போய் சேவை செய்யணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு சேவை வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதோட பெரிய விஷயம் இருக்க முடியாது. இதை சொல்ல வரேன்னா, இப்போது இந்த கருத்துக்கள், இந்த காய்கறி விவசாயத்தை பற்றிய விஷயங்களை இது ஒரு உதாரணமாக நான் சொல்ல வரேன். நம்ம திருச்சியிலிருந்து விவசாய சங்க தலைவர் ஒருத்தர் நமக்கு ஒரு அலைபேசியின் மூலமாக அழைச்சாங்க. என்ன விவரம் கேட்டப்போ முதல்ல எடுத்தவொடனே ஒரு பெரிய நன்றியை ரொம்ப அதிகமாக புகழ்ந்து ரொம்ப பெரிய அளவில் அந்த நன்றியை சொல்லிகிட்டே இருந்தார். எதுக்குங்க இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னதுக்கு, உங்களால் திருச்சி விவசாயிகள் மிகப்பெரிய பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னாரு. நான் இருக்கிறது கோயம்புத்தூரில், அவர் இருக்கிறது திருச்சியில். அதுவும் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த விவசாயிகள் பலன் அடைஞ்சதாக சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அந்த சமயத்தில் 2019 நினைக்கிறேன், 19-20 சந்தர்ப்பத்தில் ஒரு கட்டுரை எழுதிட்டு இருந்தோம். திருச்சி பெண்கள் மலர் அப்படிங்கிற தினமலருடைய ஒரு சப்ளிமெண்ட் வெள்ளிக்கிழமை வரும். அதில் காய்கறி மருத்துவத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதிட்டு இருந்தோம். வாரம் வரும். அந்த கட்டுரையானது பெரிய அளவில் பிரபலமாகி பெண்கள் அதிகமாக அதை வாங்க போக, அதை கடைகளில் போய் கேட்க, அந்த கேட்டதுனால அவங்களுக்கு உற்பத்தி செய்து தரக்கூடிய விவசாயிகள் அதை பயிரிட, ஆக மொத்தம் கொடி காய்கறிகள் போகக்கூடிய பல விவசாயிகள் இதில் பயனடைஞ்சிருக்காங்க. பொதுவாக இந்த வெள்ளை பூசணிக்காய்னா அதை வெட்டி வைக்கிறப்ப அது வீணாக போயிடும். ஆனால் இப்போது கொஞ்சம் குறுகிய காலகட்டத்திலேயே பார்த்தோன்னா அதிகமாக தேவைப்படுது, பத்தாமல் போகுது. இதெல்லாம் ஏன் நடக்குது, மக்கள் எதுக்கு இப்படி இத்தனை காய் வாங்கி சாப்பிட்றாங்க, ஏன் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு விவரங்களை போய் பார்க்குறப்போ இதை இந்த புஸ்தகத்தை படித்து தான் இது பண்ணுறாங்க. இது யார் எழுதுகிறாங்கன்னு பார்த்தா, இந்த கோயம்புத்தூர் அருண் பிரகாஷ்னு ஒரு வைத்தியர் காயை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு இந்த மாதிரி அழைப்பு கேட்டார். இதில் என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம பார்த்தது வைத்தியம்தான். ஆனால் அந்த வைத்தியமானது, அந்த முறையானது அவர்களுக்கு விவசாயிகள் சார்ந்ததாக மாறி இருக்குது, குடும்ப நலன் சார்ந்ததாக ஆகியிருக்கு. இடையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அதில் பலன் அடைஞ்சிருக்காங்க.
மொத்தத்தில் ஒரு சமூக கட்டமைப்பே வந்து இதில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்குங்கிறது ஒரு முக்கியமான தகவல். அப்போ நம்ம வாங்குகிற ஒரு காயானது ஒரு சமூக நலன் பொருட்டு மாறுது. இப்போ நம்ம ஒரு மாத்திரையை போடுறோன்னா அது வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி, அந்த சயின்ஸை கண்டுபிடிச்ச பேட்டன் ரைட்டு, அது வெளிநாடு, இப்படி தான் போகுது. ஆனால் நம்ம சாப்பிட்ற ஒரு உணவுப் பொருளான இந்த காய்கறியானது அது நம் நாட்டு பொருளாதாரத்தை அதிகரிக்கும், நம் நாட்டு மருத்துவத்தை வந்து அது வந்து உணவாக மாற்றி ஒரு பொருளாதார சங்கிலியை வந்து உருவாக்குது. அதனால் இந்த இயற்கை முறையில் வாழ்க்கையானது நம்மளுடைய சொத்தானது நம்மளே வந்து பயன்படுத்துகிற மாதிரி, நம்மளுடைய பணம் வந்து வெளிநாட்டுக்கு தேவையில்லாமல் போகாது. இதுக்கு ஒரு கை தட்டி தான் ஆகணும், தயவுசெய்து கை தட்டுங்க. அப்போ பாருங்கள், ஏன்னா நீங்கள் நிறைய கை தட்டுவீங்க நான் நினச்சிட்டு இருந்தேன், கை தட்டாதனால எனக்கு ஒரு அங்கலாப்பாகி போச்சு. இது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் பாருங்கள். நம்ம சொன்னது ஒரு வைத்தியம், அங்கே நடந்தது ஒரு பொருளாதார மாற்றம், டிமாண்டு வருது. இப்படி ஒரு தேவைப்படுதுன்னு சொன்னப்போ தான் மக்கள் வாங்குறாங்க. இது நாள் வரைக்கும் நம்ம ஒரு கத்திரிக்காயை பார்க்குறோம், கொத்தவரங்காயை பார்க்குறோம், ஒரு அதை பற்றின ஒரு மதிப்பு வரல. இப்போ இந்த வைத்தியமாக இது பார்க்குறப்போ அத்தனை பேருடைய பார்வையும் மாறி இருக்கு, கண்ணோட்டம் மாறி இருக்கு, அபிப்பிராயம் மாறி இருக்கு. இந்த மாற்றமானது சாதாரண விஷயம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. வந்து நம்ம வந்து இதே மாதிரி ஒரு மேடையில் பேசுகிறப்போ கொத்தவரங்காயை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னோம். அப்போ இதே மாதிரி கொத்தவரங்காய் வந்து அதிகமாக ஏற்றுமதி ஆகுது, உலகத்திலே அதிகமாக விவசாயத்தில் ஏற்றுமதியாகக்கூடிய இந்திய பொருளாதாரத்தில் மிக பெரிய பங்கு வந்து கொத்தவரங்காய் இருக்குது. விவசாய பொருள், இயற்கை மூலிகை எல்லாத்துலேயும் அதிகபட்சமாக அதனுடைய அளவுகீடு எது அதிகமாக இருக்குன்னா கொத்தவரங்காய் தான். அப்படின்னு எல்லோரும் கை தட்டுறாங்க. ஏங்க, கொத்தவரங்காய் நம்ம சாப்பிட்றதில்ல, உலகத்தில் இருக்கிற யாரோ ஒரு ஆள் சாப்பிட்றாங்க. அதை வந்து விஞ்ஞான ரீதியாக மாற்றி ஒரு புரதச்சத்து பொடியாக, புரோட்டீன் பவுடராக மாற்றி மக்கள் பயன்படுத்துகிறாங்க. அது இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட, பொறியியல் சம்மந்தப்பட்ட இதாக பயன்படுத்துகிறாங்க, மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அதனுடைய பயன்பாடுகள் பலவிதமாக இருக்குது. அந்த கொத்தவரங்காய் பவுடரை வந்து கவார் கம்ன்ற பேரில் வந்து வடநாட்டில் வந்து அது ஒரு ப்ராடக்டாகவே பண்ணிகிட்ருக்காங்க. கொத்தவரங்காய் அப்படியே ஏற்றுமதி பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாமே மதிப்பூட்டக்கூட்ட பொருளாக இருக்குது. அப்போது நம்ம வந்து ஒரு ஜிம்முக்கு போகிறாங்க அல்லது ஏதோ ஒரு பயிற்சி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் பவுடர், இப்போ ப்ரோட்டீன் பவுடர் வாங்குறது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. 2000, 3000, 5000 கொடுத்து வாங்குறாங்க. அந்த ப்ரோட்டீன் பவுடரில் இருக்கக்கூடிய பவர் என்ன அப்படின்னா கொத்தவரங்காய் தான். சொல்ல முடியாது, நீங்கள் கொத்தவரங்காயவே ப்ரோட்டீன் பவுடராக அந்த டப்பாவில் பார்த்துருக்கலாம், நமக்கு தெரியல. அதனுடைய வாசம், அதனுடைய உருவம் எல்லாத்தையும் மாற்றி நமக்கே பவுடராக விற்கிறாங்க. இவ்வளோ தூரம் வந்து இந்த மருத்துவத்தினுடைய ஆதிக்கம் பெற்ற காய்கறிகளை நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது? பயன்படுத்தணும். முதல்ல வந்து விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம நாட்டு ரக காய்கறிகள், வெளிநாட்டு காய்கறிகள் என்னன்னே தெரியல. அதாவது இப்போ நம்ம முக்கியமாக 12 காய்கறிகள் சொல்கிறோம். வெண்பூசணிக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய், புடலங்காய், அரசாணிக்காய், கோவக்காய், முருங்கைக்காய், பீர்க்கங்காய், தேங்காய், எலுமிச்சம்பழம், வெண்டைக்காய், வாழைக்காய் அப்படின்னு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டினுடைய காய்கறிகள். இதே வந்து கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைகோசு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து இது நம்ம வெளிநாட்டினுடைய கலாச்சாரத்தில் ஆதிக்கம் பெற்று வந்த காய்கறிகள். இது 2 காய்கறிகளுக்கு உண்டான வித்தியாசம் வந்து மக்களுக்கு கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. எது நம்மளுடைய பாரம்பரியம் தெரியல. அதனால் நம்ம அதிகமாக முதலீடு வந்து வெளிநாட்டு காய்கறிகளுக்கு பண்ணுறதுக்கு பதிலாக நம் நாட்டு காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இது இந்த சீதோஷ நிலையில் இங்கே வரக்கூடிய அதில் இருக்கக்கூடிய மருத்துவ பலன் அதுக்கு வராது. உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது. ஆனால் அந்த கேரட் சாப்பிட்றதுனால கண்ணில் என்ன பிரச்சனை சரியாகும்? கிட்ட பார்வை சரியாகுமா? தூர பார்வை சரியாகுமா? அல்லது கண்ணுக்குள்ளார அழுத்தம் இருக்குது, அது சரியாகுமா? ரெட்டினோபதின்னு சொல்கிறாங்க, அது சரியாகுமா? எத்தனை வியாதிகள் இருக்குது, கன்ஜக்டிவிட்டிஸ் இருக்குது, இத்தனை வியாதிகள் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு நோயை இந்த கேரட் சரி பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அது யாரும் அதுக்கு பதில் தெரியாது, அது சரி பண்ணது இல்லை. அப்போ சரியாகுன்ற ஒரு மாயையை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கே தவிர உண்மையிலே அது சரி பண்ணவே இல்லை. ஆனால் இந்த கோவக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோவக்காய்க்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குது. அந்த கோவக்காய் 2 விதம் இருக்குது. ஒன்று நாட்டு ரக கோவக்காய், கொடியில் தானாக படர்ந்து வர்றது.
இன்னொன்று வந்து நம்ம ஹைப்ரிட் வாங்கி சாப்பிட்றது. ஹைப்ரிட் வாங்கி சாப்பிட்றது கண்டிப்பாக நல்லதா இல்லைன்னு சொல்ல, அந்த நாட்டு ரக கோவக்காயினுடைய தலையவோ அல்லது காயுடைய சாறையோ கண்ணில் ஒரு சொட்டு 2 சொட்டு விடுறப்போ இந்த கண் புரைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இதை ஒரு வைத்தியமாகவே இன்னும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சில கிராமங்களில். அதே மாதிரி அந்த கோவக்காய் தினந்தோறும் எடுக்கிறப்போ கண் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். இப்போ கேள்விக்குரிய ஆட்சிக்குரிய இந்த விவசாயிகள் தான் என்ன செய்கிறோங்கிற மகத்துவம் அவங்களுக்கு தெரியல. அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க நாம் ஏதோ ஒரு வியாபாரம் மாதிரி இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம், நமக்கு இது பொருளாதாரத்தினுடைய ஒரு ஆதாரம், பொருள் ஆதாரம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு மருத்துவர் தான். ஒவ்வொரு விவசாயியுமே ஒரு மருத்துவர் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுக்கு ஒரு கைத்தட்டுங்க. ஏன் யாருமே கைத்தட்ட மாட்டீங்க? கைத்தட்டுங்க. எனக்கு இல்லை, விவசாயிகளுக்கு தான். அப்போ விவசாயிகள் வந்து என்ன புரிதல் இருக்காங்க அப்படின்னா, நம்ம சிரமத்தில் இருக்கோம், கஷ்டத்தில் இருக்கிறோம் இப்படின்னு சொல்கிறாங்க. 2 விதமான பார்வை இருக்குது. ஒன்று நமக்கு நாமே குடிக்கக்கூடிய அங்கீகாரம், இன்னொன்று பிறர் நமக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம். பொதுவாக வந்து பிறர் நமக்கு அங்கீகாரம் கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம், அவங்களுடைய மூடை பொறுத்து இருக்குது. ஆனால் உண்மையான உணர்வோட அந்த உள்ளபூர்வமாக நமக்கு நாமே அங்கீகாரம் கொடுக்கறது தான் தேவை. ஏன்னா இது காலகட்டத்தில் அழியாது. இப்போ நான் செய்கிற காரியம் சரியாக இருக்குன்னு நான் தான் நம்பணும். அந்த நம்பிக்கை எனக்கு இருந்ததுன்னா இன்றைக்கி இல்லாட்டி ஒரு நாள் அதுக்கு உலகம் வந்து ஏற்றக்கூடிய தன்மை வந்துடும். அப்படி விவசாயத்தை விட்டுட்டு போகக்கூடிய அவசியம் இல்லை. அவர் சொன்ன மாதிரி இளைஞர்கள், நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஏற்கனவே வந்து என் கூட படித்த சக மாணவர்களை சந்திக்கிறப்போ இதுதான் உண்மையான வெற்றி அப்படிங்கிற அங்கீகாரம் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இளைஞர்கள் நிறைய பேர் வந்து விவசாயம் சார்ந்த பக்கம் திரும்ப வர்றாங்க. இருந்தாலுமே அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, இதனுடைய வெற்றி தோல்வி இதெல்லாம் வந்து சிக்கலாகிறப்ப அவங்க தடுமாறுறாங்க. எனக்கு தெரிஞ்சு எதையும் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி எல்லாமே நிறைஞ்சு கிடக்குது. மனிதர்களுக்குள்ளார விட்டு கொடுக்க தன்மையும் ஒற்றுமையும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எல்லாமே தவணை முறையில் போகுது. அதனால் இந்த ஒரு பார்வையில் பார்க்குறப்போ ஒரு குழு அப்படிங்கிறது தேவைப்படுது. ஒருத்தருக்கு ஒருத்தரை உற்சாகப்படுத்தி தட்டி கொடுத்து போக வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சங்கமும் இந்த மாதிரி ஒரு கூட்டமும் அவசியம், இந்த காலகட்டத்தின் தேவை. அப்போ தான் ஒருத்தருக்கு வந்து தைரியம் வரும், நம்ம கூட இத்தனை பேர் இருக்கிறாங்க, நம்மளுடைய முயற்சி இத்தனை பேரை போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வரும். அப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து உற்பத்தியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை, அப்புறம் உண்மையிலேயே அவங்களுக்கு நம்ம கேட்கக்கூடிய டிமாண்ட். இது 2மே நல்லா அது இருந்தால் மட்டும்தான் அந்த பக்கம் நல்லது நடக்கும். அதிகமாக எனக்கு விவசாயம் சார்ந்த விஷயங்கள் எனக்கு தெரியாது. இருந்தாலுமே இந்த விவசாயிகளுக்கு எந்தெந்த மாதிரி அவங்களுடைய பொருளை வந்து மதிப்பூட்டலாம் அப்படிங்கிறத பற்றி கூட காலையில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம முருங்கை விதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த முருங்கை விதையை வந்து அதிலிருந்து ஒரு எண்ணெயை எடுத்து முருங்கை எண்ணெயாக நம்ம வந்து விற்பனைக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அந்த முருங்கை எண்ணெயை ஒரு சொட்டு இடது கண்ணில் வலது கண்ணு விட்டுட்டு தினந்தோறும் தூங்கிட்டிங்கன்னா சொல்ல முடியாது. இந்த கண்ணு பவர் 1 பாயிண்ட்டு 1.5 பாயிண்ட்டு இல்லை 2 புள்ளி இப்படி இருக்கிறவங்களுக்கு 2-3 மாதத்திலே அது பழைய நிலைக்கு வருது. சாதாரண கண்ணுக்கு தேவையான பவரை கொடுக்குது. ஒரு சிலருக்கு அதிகப்படியாக இருந்தால் 6-7 மாதம் ஆகுது. இப்படி கண் பார்வையினுடைய தன்மையை மாற்றி மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் வந்து முருங்கை எண்ணெய்க்கு இருக்குது. அதுக்கு ஒரு சொட்டு போட்டால் போதும். எத்தனை பேருக்கு தெரியும் முருங்கையை வந்து நம்முடைய கிட்ட பார்வையை தூர பார்வையை சரிப்படுத்துன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ நம்ம வைத்தியம் பார்க்க வர்றவங்க இந்த முருங்கை எண்ணெய் வந்து 200 ரூபாய்க்கு விற்கிறத பார்த்துட்டு அவங்க அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த முருங்கை விதையெல்லாம் குப்பையில் போடுவாங்களாமா. நிறையா ஊரில் வந்து இது பயனில்லை, மார்க்கெட்டில் போகலன்னு குப்பையில் போடுவாங்க. குப்பையில் போடுற பொருள் எடுத்து இவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு ஒரு அங்கலாப்பாக இருக்குது. இது மாதிரி நம்ம போடுற ஒவ்வொரு குப்பையில் போடக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அது பெரிய பொருளாதார சந்தை வந்து மற்ற நாடுகளுக்கு தெரியுது. இங்கே எது கிடைச்சாலும் வாங்கிட்டு போகிறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. அதனால் நம்ம எதையாவது கொடுக்குறதா இருந்தால் அதை வாங்கிட்டு போகிறதுக்கு உலகம் தயாராக இருக்குது. ஆனால் அதனுடைய மதிப்பு, அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியல. இப்போது 12 காய்கறிகள் சொல்கிறோம். 12 காய்கறிகளையுமே வந்து அதோடைய விதையை எடுத்து ஒரு மருந்தாக பயன்படுத்தலாம். இன்னும் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா நம்ம சொல்கிற காய்கறிகளையே அரைச்சி அதை பொடி பண்ணி அதை பொடியில் ஒரு டப்பாவை போட்டு விற்றுட்ருக்கிறாரு. அட்லீஸ்ட் அதாவது நம்ம சொல்கிறது வந்து பச்சையாக சாப்பிட சொன்னோம், இவர் என்ன பண்ணிட்டாரு, அது பொடியாக சாப்பிட்டு அதை ஒரு மருந்தாக மாற்றிருக்கிறாரு.
இப்படியும் வந்து வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. எப்படியோ வந்து மனிதர்களுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கணுங்கிறதுக்காக பல விதத்தில் பலரும் முயற்சி பண்ணுறாங்க. அதில் ஏன் காய்கறிகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, மற்ற அனைத்து உணவுலையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும், அது மாவுச்சத்து அதிகமாக இருக்கும், அதுக்குன்னு சிறப்புகள் இருக்குது. கீரைன்னா அதுக்கு ஒரு சத்து இருக்குது. ஆனால் காய்கறிகள் மட்டும்தான் உங்களுக்கு வேணுங்கிற நீர்ச்சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, ஊட்டச்சத்து இருக்குது, கார்போஹைட்ரேட் புரதம் இருக்குது, ஃபேட் கண்டென்ட் இருக்குது, கொழுப்பு சத்து இருக்குது. எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு பொருள் அப்படின்னா காய்கறி மட்டும்தான். அதனால தான் வெஜிடேரியன் அப்படிங்கிற அந்த ஒரு பெயரே பார்த்திங்கன்னா ஒரு முழுமைத்தன்மை பெற்றது தான் அது. நமக்கு பழங்கள் பார்த்திங்க அப்படின்னா காலகட்டத்தில் தான் ஒரு சீசன், அந்தந்த பருவ காலகட்டத்தில் அந்த பழங்கள் நமக்கு கிடைக்கும். மற்ற நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ வருடம் ஃபுல்லாக கிடைக்கக்கூடிய ஒரே பொருள் காய்கறி தான். தானியங்கள் வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்ருக்குறோம் அப்படின்னா, அதை வந்து இப்போ வந்து நம்ம சாப்பாட்டுக்கு காய் சாப்பிட்றோம். இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறைகள் காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கிட்டு அரிசியை வந்து குறைவாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் இந்த திவசம் வைக்கிறப்ப பார்ப்பீங்க, நிறைய காய்கறிகள் வச்சுருப்பாங்க, அரிசி கொஞ்சமாக தான் வச்சுருப்பாங்க. சாப்பாடு மாதிரிலாம் அரிசி வைக்க மாட்டாங்க. இது என்ன பழக்கம்னா, நம்ம அந்த காலத்திலேருந்தே வந்து காய்கறிகளை தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ கோயிலுக்கே பாருங்கள், என்ன கொண்டு போயிட்டு இருந்தோம்? தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு, எலுமிச்சம்பழம், இதுதான் நம்முடைய பிரேக்ஃபாஸ்ட். அப்போ அரிசி, மாவிளக்கு இதெல்லாம் வந்து குறைவாக தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இது தானியங்களை பற்றி நிறைய வரலாறுகள் சொல்லிகிட்டு இருந்தால் கூட அதிகமாக பண்பாட்டில் இருந்து வந்தது வந்து காய்கறிகள் தான். அதற்கு மிகப்பெரிய சான்று என்னென்னா, அந்த 10ஆம் தேதி 16ஆம் தேதி நம்ம வந்து திவசம் வைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா காய்கறியும் வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தா அந்த திவசத்தன்னைக்கு பண்ணுற அந்த காரியத்தை பார்த்தா இந்த காய்கறி வைத்தியனே நம்ம கண்டுபிடிச்சது. இத்தனை காய்கறிகளை கொண்டு இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையை வாழ்ந்துருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு திருப்பி படைக்கிறதா இருந்தாலும் இந்த காய்கறி தான் வச்சு, இது மாதிரி உங்களுக்கு பலவிதமான உணவை நீங்கள் எடுத்தீங்க, அதே திருப்பி நான் உங்களுக்கு படைக்கிறோன்னு சொல்லிட்டு அதை தான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தானியத்தில் இருக்கக்கூடிய மேம்பாடு, சிறுதானியத்தில் இருந்தாலும் சரி அல்லது அரிசி வகைகள் இருந்தாலும் சரி, இதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோமோ அந்தளவுக்கு காய்கறிகளுக்கு கொடுக்கணும். முக்கியமாக நாட்டு காய்கறிகளுக்கு கொடுக்கணும். ஸோ வியாதி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு மருத்துவத்துக்கு போக வேண்டிய அவசியம் ஒரு சாதாரண இந்திய குடிமகனுக்கு தேவையே இல்லை. அந்த அளவுக்கு நம்மளை சுற்றியும் வந்து ஒரு பெரிய பொக்கிஷங்கள் இருக்குது. மேலே என்ன போட்டிருக்கு பாருங்க, வானகம், ஹெவன் ஆன் எர்த். அப்படின்னா இந்த பூமியிலேயே மிகச்சிறந்த இயற்கையான சூழலை அமைஞ்சது இந்த பாரதம். 2வது ஆப்பிரிக்கா. இவ்வளோ நல்ல சூழ்நிலையை நாம் கையில் வச்சுட்டு நாம் வந்து ஒரு மருந்துக்காக ஒரு இடத்துல போய் ஒரு பொருள் வாங்கி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அறியாமையினுடைய உச்சம். இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கொத்தவரங்காயை வந்து எப்படிலாம் பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். ஒரு மேடையில் இந்த மாதிரி பேசியிருக்கிறேன், காணொலியில் இந்த மாதிரி பேசியிருக்கிறேன். அதிகமாக காய்ச்சல் வருதா, அந்த காய்ச்சல் பேர் தெரியல, என்னென்ன விவரம் தெரியல அப்படின்னா கூட 4 கொத்தவரங்காயை எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நடுநிலையில் இருந்தாலும் சரி, 4 கொத்தவரங்காயை நல்லா கடித்து மென்று உமிழரோடு கலந்து சாப்பிடணும். இதை செஞ்சால் 1 தடவை ஆச்சு, 2 தடவை ஆச்சு, 3ஆவது தடவை கண்டிப்பாக அந்த சூடு குறையும், காய்ச்சலுடைய தாக்கம் குறைஞ்சிருக்கு. இது நாங்கள் நடைமுறையில் பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க அதிசயப்படுறாங்க. 1 வாரம் பெட்டில் கடந்து வீட்டுக்கு வந்து மறுபடியும் 3 நாள் கழித்து காய்ச்சல் வந்தப்போ திருப்பி அவங்க எங்கே போவாங்க? அப்போ அவங்க கேட்குறதுக்கு நம்ம இந்த பதில் சொல்லவும், காலையில் ஆரம்பித்து மத்தியானம் சாயந்தரத்துக்குள்ளார காய்ச்சல் விட்டு போகுதில்ல, அப்போ அதில் இருக்கக்கூடிய புரதம் எப்பேற்பட்ட புரதம். உலகத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது, நிறைய மருத்துவம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது அனைத்தையும் கடந்த நிலையில் போயிடுச்சு. டாப் கியரில், டாப் 10ல், நம்பர் 1ல் நிற்கிது. இதை பல முறை பல மேடையில் சொல்லியிருக்கிறோம். உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சது வந்து கொரோனா. அந்த காய்ச்சலை கூட சாதாரணமாக தட்டி தூக்கி சாப்பிட்டது இந்த கொத்தவரங்காய். அப்போது நம்ம நண்பர்கள் நம்ம வட்டாரத்துலலாம் சொல்கிறப்போ அவங்க இந்த காய்கறி சாப்பிட்டு சரியாகிறப்போ என்ன சொல்கிறாங்க, ஏப்பா நாங்கள் பல லட்சம் செலவு பண்ணுறோம், நீ என்னடா 5 ரூபா 10 ரூபாய்க்கு ஒரு காயை சாப்பிட்டு சரியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நகைப்புக்குரிய அந்த கிண்டல் லெவலுக்கு இது போச்சு. நிறைய அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த கொத்தவரங்காயினுடைய பேர் புகழ் வந்து அதிகமாச்சு. இவ்வளோ மாற்றங்களை நம்ம செஞ்சிட்ருக்குறோம். இந்த மாற்றங்கள் வந்து தனி மனிதனுக்கு போய் எவ்வளோ தூரம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
மக்கள் வந்து ஒரு தயக்கம், இது ஆகுமா ஆகாதா, இது எந்த அளவுக்கு ஆகும், இது எத்தனை பேர் இது செஞ்சுருக்காங்க, இது மாதிரி யாராவது குணம் அடைஞ்சிருக்காங்களா, இப்படிங்கிற தயக்கம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அது முழு பலன் அடைய விடாமல் பண்ணுது. இந்த தயக்கத்தை உடைப்பதற்காக, அது எப்படி எப்படி எப்படின்னு அந்த தயக்கத்தை உடைப்பதற்காக இந்த நிகழ்ச்சியிலேயே வந்து பார்த்திங்கன்னா சமைக்காத தன்மையில் ஒரு உணவு வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு 108 பலவிதமான முறையில் வந்து உங்களுக்கு அருமையான விருந்து படைச்சிருக்காங்க படையல் சிவ. அவங்களுடைய முயற்சி வந்து அசாத்தியமானது, நிஜமாகவே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. இவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த காய்கறிகளை ரொம்ப சாதாரணமாக நம்மளை சாப்பிடக்கூடிய அளவுக்கு இலகுவாக மாற்றி அதோடைய சுவைத்தன்மையை மாற்றி எப்பேற்பட்டவங்களும் நீங்கள் எத்தனை பேர் இங்கே சாப்பிட்ருக்கீங்க? யார் சாப்பிட்டீங்க? கை தூக்குங்க. இந்த படையல் சிவாயில் இருந்தது சாப்பிட்டது எப்படி இருந்தது பாருங்கள். நம்ம சமைச்சு சாப்பிட்டாலே இந்த டேஸ்ட் வராது, அந்த அளவுக்கு அவங்க பண்ணி வச்சுருக்கிறாங்க. சிலருக்கு சமைக்கவும் தெரியாது. இப்போது ஏன் இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு சாப்பிட்றாங்கன்ற ரகசியத்தை ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, இதையை வந்து சமைப்பதற்கு எந்த திறமையும் தேவையில்லை. அது யார் சமைச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு கொத்தவரங்காயோ, ஒரு புடலங்காயோ, ஒரு கோவக்காயோ சரியான முறையில் சமைக்க தெரியலன்னா அது சுவையாக இருக்காது. அதனால தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த உருளைக்கிழங்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உருளைக்கிழங்கு யார் சமைச்சாலும் நல்லா தான் இருக்கும். சுமாராக சமைக்கிறவங்க நல்லா தான் பண்ணுவாங்க, சிறப்பாக பண்ணுறவங்க இன்னும் நல்லா பண்ணுவாங்க. அதுக்கு எந்த அறிவும் தேவையில்லை. ஆனால் ஒரு வெண்டைக்காயவோ ஒரு கோவக்காயவோ சிறந்த முறையில் கொடுக்கணுன்னா அவங்களுக்கு சமையல் கலை தெரிஞ்சிருக்கணும், நூக்கன் கார்கார் தெரிஞ்சிருக்கணும். அப்போ சமையலினுடைய புரிதல் இல்லாதனால, எப்படி செய்யணும்னு தெரியாதனால, அப்புறம் வந்து இது ஈஸி, இது கட் பண்ணி போட்டு வேக வைக்கிறது ஈஸி. அது அப்படி இல்லை, கொஞ்சம் நிறைய ஏகப்பட்ட வேலை செஞ்சு அதை கொண்டு வரதுக்காக இவங்க எது எளிமையாக இருக்குதோ அது மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் சுவைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லிட்டு வாங்குகிறோம், அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து உணவு வந்து எப்படி மருத்துவமாக மாறுது அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஒரு அம்மா வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து அவங்க வீட்டுக்காரரு, குழந்தைங்க 2 பேர், மொத்தம் 4 பேர் வைத்தியம் பார்த்துக்க வந்தாங்க. நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு 3 மாதம் செய்யணும் 3 மாதம் செய்யணும்னு அவங்க 3 மாதம் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் குடும்பத்தில் ஒருத்தர் கூட அந்த காயத்தை உடவே மாட்டேங்கிறாங்க. இந்த ஜூஸ் போடுறது, சாலட் சாப்பிட்றதெல்லாம் நாங்கள்லாம் முடியாதுன்னு நிறுத்திட்டாங்க. இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஒன்று பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் என்னென்ன காய்கறி சொன்னேன், அதாவது பீர்க்கங்காய் சொல்கிறேன், கத்திரிக்காய் சொல்கிறேன், இதையை மட்டுமே வந்து சமையலாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. கூட்டு, பொரியல், சாம்பாரில் போடுறது, இப்படி வெறும் சமையலுக்கு மட்டுமே அந்த காய்கறிகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து அடுத்த 1 வருஷம் கழித்து என்னை நேரில் வந்து ஒரு பர்பஸாக என்னை வந்து பார்த்தாங்க. என்ன அப்படின்னா, ஏன் இப்படி நீங்கள் எல்லாரையும் பச்சையாக சாப்பிட சொல்கிறீங்க, நாங்கள் பாருங்கள் இந்த காய்கறிகளை சமைச்சு சாப்பிட்டு எங்கள் குடும்பத்தில் எந்த நோய் இல்லாமல் இருக்கிறோம், நீங்கள் இதை சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு என்னை வந்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், நம்ம நாட்டு காய்கறிகள் சமைத்தாலும் நமக்கு ஆரோக்கியத்தை தான் கொடுக்குது. பச்சையாக எதுக்கு சாப்பிட சொல்கிறோன்னா, உடனடி உடம்புல 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று அக்யூட்டு, இன்னொன்று கிரானிக். உடனடி சிகிச்சை அல்லது நாட்பட்ட சிகிச்சை, ரெண்டு தேவை இருக்குது. உடனடியாக வேணும்னா பச்சையாக சாப்பிட்டா தான் கேட்கும், அல்லது எனக்கு பொறுமையாக ஆகணும், ஒரு 2-3 வருஷம் கழித்து கிடைக்கலாம் அப்படின்னா வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆரம்பத்தில் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் பச்சையாக சாப்பிட்றப்போ அதனுடைய வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும், நமக்கு உடனே கேட்கும். அதனால் நம்ம வந்து பச்சையாக சொல்கிறோம். ஸோ அந்த பச்சையாக கூட எப்படி சுவையாக சாப்பிடுதுங்கிற மிகப்பெரிய ஒரு நல்ல விசேஷமான ஒரு நிகழ்வுகளை இங்கே வச்சுருந்தது ரொம்ப மகிழ்ச்சி. அதை ஃபாலோ பண்ணுங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, அவரை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் கற்றுக்கோங்க, பெண்களும் கொஞ்சம் கற்றுக்கோங்க. வீட்டில் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுமே வந்து ஒரு தெய்வீக கலை நிறைந்த ஒரு அருமையான இடமா மாறணும். இன்னொன்று பாருங்கள், நாம் எப்படி நம்மளுடைய சமையலறை வச்சுருக்கிறோமோ அதுதான் நம்முடைய ஆரோக்கியத்தினுடைய அடையாளம். சமையலறையில் நம்ம என்ன வாங்குகிறோம், என்ன வச்சுருக்கிறோம், எப்படி வந்து அந்த சமையல் அறையை அதில் எப்படி உற்பத்தியாகி ஒரு பொருள் வருது, இது எவ்வளோ முக்கியம். ஒரு கம்பெனி இருக்குது, மருந்து கம்பெனி, அதில் ஒரு பொருள் போயிட்டு வருது மருந்தா. நம்ம வீட்டுக்குள்ளார சமையலில் ஒரு பொருள் போகுது, அது எப்படி வெளில வருது, அது மருந்தாக வருதா, இல்லை மருத்துவத்துக்கு இணையாக வருதா, அல்லது உணவாக வருதா, அல்லது நஞ்சு பொருளாக வெளில வருதா. நம்ம வீட்டில் ஒரு 10 பேர் அதை கன்சியூம் பண்ணுறோம், அதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது ஆரோக்கியத்தின் பொருட்டு இருக்குதா, இல்லை நோய் பொருட்டு இருக்குதா, இதை பற்றி சிந்திக்கணும். இன்றைக்கி உலகம் வந்து என்ன மாதிரி உணவை பார்க்குதுன்னா அது ஒரு கௌரவமாகவும் கலாச்சாரமாகவும்
ஒரு நாகரீகமாக பார்க்குது. அதிகப்படியான இடங்களில் இதனுடைய தாக்கம் இப்படி தான் தெரிய தவிர ஆரோக்கியத்தினுடைய சிந்தனையில் உணவு என்பது இப்போ மாறி போச்சு. அதிகப்படியாக எப்படி இருக்காங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் அது பண்ணுறாங்க. அப்போது இதிலிருந்து மீண்டும் நம்முடைய பழைய நிலைக்கு வர்றதுக்காக எத்தனையோ கூட்டமைப்புகள், எத்தனையோ விழிப்புணர்வுகள், எத்தனையோ முகாம்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் இப்போவும் இங்கே நடந்துகிட்ருக்கு. இப்போ எல்லாருமே அவங்கவுங்களுடைய வேலையை பார்த்துட்டு போகிறப்போ சமூக பொறுப்பு கொண்டு சமூக நலன் கருதி ஒருத்தர் நேரத்தை செலவு பண்ணி இந்த மாதிரி ஒரு அமைப்பை வச்சு அதுக்கு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஒரு காரியத்தை பண்ணுறதுனா பெரிய விஷயம். இன்றைக்கி குடும்பத்தில் இருக்க 4 பேரே ஒன்றா நம்ம சொல்கிறது கேட்குறதில்ல. அப்போ பல நிலையிலிருந்து எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நாம் என்ன யோசிக்கிறோம், எல்லாருக்கும் ஒரு இடத்துல ஒரு மீத கருத்து கொண்டு நடத்துறது இன்றைக்கி ஒரு பெரிய சவால் தான். இந்த டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, குழுவாக இணைந்து செய்வது இந்த இன்றைக்கி உலகம் அதில் தோல்வி அடைஞ்சிருச்சு. எல்லோரும் வீட்டிலே உட்காந்து வேலை செய்யலாம் அப்படின்னு வந்துருச்சு. அதனால் அதிகப்படியான மக்களுக்கு ஒரு குழுவோடு இணைந்து போகக்கூடிய கலாச்சாரமே இப்போ இருக்க குழந்தைகளுக்கு தெரியல. அப்போ இந்த மாதிரி குழுக்கள் பல இடங்களை உருவாகணும். அப்போ தான் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை பெருகும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும். அதெல்லாம் இந்த காலத்தில் குறைஞ்சிருச்சு. மீண்டும் இது அப்போ சின்ன சின்ன கிராமமாக இருந்தது, அதுக்குண்டான வழிமுறைகள் எளிமையாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி அதை பிரம்மாண்ட முறையானவில் இன்னும் பெரிய அளவில் செய்யலாம். அப்படி ஒரு இந்த பூமியின் சொர்க்கமாக இருக்கக்கூடிய அந்த வானகமாக இருந்தாலும் சரி, இப்போ தோன்றிய இந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே எதிர்காலத்தில் ஒரு ஆழமாக ஒரு மரம் போல விரிந்து இந்த மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இதுதான் என்னுடைய. இது மாதிரி மக்களுக்கு எங்கெங்கே நடக்குதோ எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு போனதே ஒரு மிகப்பெரிய ஆதரவு தான். நீங்கள் இதில் என்ன பயன் அடைஞ்சிங்க, இதிலேருந்து நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போனீங்கிறது 2வது. நம்மளால் இதை நிகழ்ச்சியை நடத்த முடியுங்கிற அந்த வெற்றி, அந்த நம்பிக்கையும் அந்த அமைப்பாளர்களுக்கு கொடுக்கறதே மிகப்பெரிய உங்களுடைய ஆதரவு கொடுத்ததாக தான் அர்த்தம். நான் ரொம்ப புகழ்லிங்க, அவ்வளோ பிரச்சனை இருக்குது நிறைய இடத்துல, அதுக்காக உங்களுக்கு இதை சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி என்னைய வேறு கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன இருக்கு பாருங்கள். நம்முடைய நோக்கம் என்ன இருக்குது, பிறர் நலன் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சுற்றிலும் நிறைய சக்திகள் வருது. அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த பயன்படுத்தி கொள்றதுல தான் அங்கே தான் நமது தாமதம், தயக்கம், சோம்பேறித்தனம் வருது. அதை உடைக்கணும். இது வெறும் பேச்சாகவும் ஒரு காதுக்கு இனிய விஷயமாகவும் கண்ணுக்கு சுவையான விஷயமாகவும் இல்லாமல் உங்கள் வாழ்வியலில் மாற்றம் பெறணும். இதுக்கு தான் நம்ம நிறைய போராடிட்டு இருக்கிறோம். அதனால் இங்கே வந்திருக்கீங்க, என்னென்ன பொருளை நீங்கள் பார்த்துருக்கீங்க, எது பயன்பாட்டில் கொண்டு வரணுங்கிறது முயற்சி பண்ணுங்கள். அது விவசாயம் சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது உணவு சார்ந்ததாக இருக்கலாம், இல்லை இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற கருத்துக்களாக இருக்கலாம். இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். இப்போ நான் சொல்கிற இந்த கொத்தவரங்காயை இந்த மேடையில் பல இடத்துல இப்படி சொல்லிட்டு தான் இருக்கிறோம். 1000 பேர் 10,000 பேர் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதில் சிலர் என்ன பண்ணுறாங்க, உடனே செஞ்சு பார்க்குறாங்க. அந்த செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா அவங்க கிட்ட இருக்கிற 500-1000 கான்ட்ராக்டுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது இது 10 வருடத்திற்கு முன்பே இது போன்ற நடந்திருந்தால் இந்நேரம் தமிழகம் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கும். இனி வரைக்கும் ஏன் ஆகலை அப்படின்னா அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதுதான் விஷயம். நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான் கொடுக்குறேன்னே வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் பையனுக்கு எப்படி ஹோம்ஒர்க் கொடுக்குற மாதிரி ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்னா நாங்கள் நிறைய பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் நடைமுறையில் வரணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்போ நான் சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு காய்ச்சல் வந்தால் கொத்தவரங்காய் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் செய்வீங்களா? யாரெல்லாம் செய்வீங்க? கை தூக்குங்க. ஓகே. நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருக்கிற சிறப்பு ரெடியாக வச்சுக்கோங்க, அல்லது கஷாயம் வச்சுக்கோங்க, அல்லது நீங்கள் என்னென்ன இங்கே பொருள் பார்த்துருக்கீங்க, உடம்புக்கு ஏதாவது சூரணம் கொடுக்குற அது ரெடியாக வச்சுக்கோங்க. எல்லாம் வச்சுக்கோங்க, நான் வேணாம் சொல்ல. இது ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த கொத்தவரங்காய் சாப்பிட்டா சரியாகுதா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். நல்லா ஆகுதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் நம்பலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் நல்லா ஆகுதுன்னு தெரிஞ்சால் மற்றவங்களும் நம்ப வைக்கலாம். இது சாதாரண விஷயம் இல்லை, நினச்சி பாருங்கள். அப்போ அதுக்குள்ளார எத்தனை மருத்துவ சக்தி இருக்குது. கோவக்காய்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை சளியும் அத்தனை கொழுப்பையும் கரைக்கக்கூடிய ஆற்றல் கோவக்காய்க்கு இருக்குது. அப்போ தினந்தோறும் ஒரு கோவக்காய், ஒரு கொத்தவரங்காய் ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த குழந்தைக்கு சளியும் பிடிக்காது, காய்ச்சலும் வராது. அப்போ அது நம்ம அப்படியே சாப்பிடக்கூடிய பழக்கத்தையும் ஏற்படுத்தலாம். அல்லது
ஐயா சொன்ன மாதிரி, படையலையா சொல்கிற மாதிரி நாம் அதை குழந்தைகளுக்கு சுவையூட்டியாகவும் கொடுக்கலாம், அல்லது நாமளே சுவையாகவும் சாப்பிடலாம். மொத்தத்தில் இந்த 2 காய்கறியை வந்து அன்றாடம் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். பெரியவங்க நாம் வாழ்ந்து முடிஞ்சிட்டோம். இனி வரக்கூடிய தலைமுறை வந்து ஒரு பாதுகாப்பான நிலையில் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் காலத்துலலாம் வந்து நம்ம கூட வயசானவங்களும் உட்காந்துருக்குறாங்க, அவங்களாம் ஆஸ்பத்திரியே போனதில்லை. நம்ம இருந்த காலகட்டத்தில் வருஷம் ஒரு தடவோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை காய்ச்சல் வரும். பட் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை ஏதோ சாதாரணமாக சொல்கிறாங்க. காய்ச்சல் வந்துருச்சுன்னு சாதாரணமாக சொல்கிறாங்க. சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வருது வந்து ஒரு அன்றாட நிகழ்வுகள் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பலகீனமான சமூக கட்டமைப்பாக நமக்கு இருக்குது. எப்பேற்பட்ட கட்டமைப்பு வச்சுருக்கிறோம், எப்பேற்பட்ட ஏற்றுமதியை பண்ணிகிட்ருக்கிறோம். நம்முடைய பலம் நாம் எந்த அளவுக்கு நாம் அறியாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் அடிமைகளாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த காய்கறியாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, இதனுடைய தொழில்நுட்பத்தையும் அதனுடைய ரகசியத்தையும் அறிஞ்சு நீங்கள் நடைமுறையில் கொண்டு வாங்க. இப்போ என்னுடைய ரெக்வஸ்ட்டாக வந்து 2 சொல்லியிருக்கேன். ஒன்று கொத்தவரங்காய், இன்னொன்று வந்து கோவக்காய். இந்த 2ஐயும் வந்து நீங்கள் செய்யாட்டியும் பரவாயில்ல, உங்கள் குழந்தைகளுக்காவது கொஞ்சம் பழக்கத்தை கொடுங்க. இதை சாப்பிட்டாதான் நான் உனக்கு இட்லி கொடுப்பேன், தோசை கொடுப்பேன், சாப்பாடு போடுவேங்கிற ஒரு கட்டாய விதிமுறையை உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணுங்க. அதை எடுத்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இதை எடுக்க எடுக்க அவங்களுக்கு அந்த நாக்கினுடைய சுவைத்தன்மை மாறிடும். அவங்க எதையும் சகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்துடும், எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்துடும், பிடிவாதம் குறைஞ்சி போகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி காய்கறி வந்து வெறும் நோய்க்கு ஆரோக்கியம் இப்படி கிடையாது. தொடர்ச்சியாக காய்கறிகள் எடுத்துகிட்டு வர்றப்போ அவங்களுடைய மனநிலை மாறுது, சிந்தனை ஆற்றல் மாறுது. இப்போ குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, படிக்கிறப்போ வந்து ஃப்ளாஸ்கில் டீ போடுறது, பூஸ்ட்டு போடுறது, ஹார்லிக்ஸ் போடுறது, ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், வெள்ளை பூசணிக்காய் அரைச்சி ஜூஸ் போட்டு கொடுக்கணும். இதையே கொடுத்தோன்னா அந்த குழந்தைங்களுக்கு தூக்கம் வராது. முதல்ல படிக்கிறது, நல்ல ஞாபகத்திறன் அதிகக்கூடிய ஆற்றல் வந்து வெண்பூசணிக்காய்க்கு தான் இருக்குது. அதாவதுங்க, வெண்டைக்காய் வந்து மூளைக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வெண்டைக்காயோடைய தன்மை என்னென்னா வேகமாக புரிந்து கொள்வதில் தான் இருக்குது. ஆனால் ஞாபகத்துக்கும் அந்த ஞாபகத்தையோட முதல்ல இந்த மூளையினுடைய அத்தனை விதமான அந்த நெட்வொர்க்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து வேகமாக இயங்குவதற்குமே வெண்பூசணிக்காய் தான் தேவை. அப்போ இந்த வெண்பூசணிக்காயை குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்துட்டு வந்தோன்னா அவங்க படிப்பில் கொஞ்சம் முன்னேறுப்பாங்க, அல்லது எரிச்சல் இல்லாமல் கொஞ்சம் சந்தோஷமாக படிப்பாங்க, டார்ச்சர் பண்ணாமல் படிப்பாங்க. இதெல்லாம் நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் வந்து உங்களுக்கு மேடை பயிற்சிக்காகலாம் இதை பேசலை, உண்மையிலே இது மாதிரி மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. குழந்தைங்களுக்கு அதிகப்படியான எண்ணங்கள் வந்து வெளியில் போயிட்டே இருக்கிறனால இந்த மாதிரி காய்கறிகள், முக்கியமாக இந்த வெள்ளை பூசணிக்காய் கொடுக்குறப்போ அவங்களுடைய கவனம் அங்கேயே இருக்கும். இது கலாச்சாரத்தில் இருக்குது. இப்போ முருங்கை விதைன்னு எடுத்துட்டிங்க வச்சுக்கோங்க. இந்த முருங்கை விதையை வாயிலே ஊற வச்சு சாப்பிடணும். இந்த மாதிரி நம்ம கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, சிலர் கேட்பாங்க, ஏங்க சார் போன தடவை வந்தேன், நீங்கள் இந்த முருங்கை விதையெல்லாம் கொடுத்தீங்க, சாப்பிட்டோம், எனக்கு இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது, அது கொஞ்சம் இப்போது குறைஞ்சிருச்சு, இதெல்லாம் சாப்பிட்டா அந்த மாதிரி ஆகுமான்னு கேட்குறாரு. அப்போது இந்த முருங்கை விதை என்ன பண்ணுதுன்னா, நம்ம மூளைக்கு வேணுங்கிற அந்த பிராணசக்தி, ஆக்சிஜன் அதிகரிக்குது. இதை எடுக்க அவருக்கு அந்த தேவை வந்து தன்னைத்தானே ஊக்கப்படுத்தக்கூடிய அவசியம் இல்லை. அப்போது அந்த தானாகவே இயல்பாக கிடைக்கிற அந்த சக்தியானது ஒரு அடிமைத்தன்மையிலேருந்து அவங்களை வெளியேற்றுது. இதுவும் கதை, நான் பேசுகிறதெல்லாம் கதையெல்லாம் நிஜம். இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிற விஷயந்தான். இப்போ முருங்கை விதை நல்ல பழக்கத்தை கொண்டு தான் கெட்ட பழக்கத்தை மாற்ற முடியுமே தவிர, கெட்ட பழக்கத்தை விடுன்னா யாராலையும் விட முடியாது. இது ஒரு புரிதல். யார் ஒருத்தரும் சரி, சின்னவங்களோ பெரியவங்களோ வயசானவங்களோ, யாரையுமே வந்து மாறுனா யாரும் மாற முடியாது, மாறவும் மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு பழக்கத்தை யாராலையும் விட முடியாது. இன்னொரு புது பழக்கத்தை பண்ணுறப்போ இந்த பழக்கம் தானாகவே போயிடும். இதுதான் இந்த சிற்றறிவுக்கு தெரிஞ்ச ஒரு சயின்ஸு. எந்த ஒரு குறையும் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மால் தீர்க்க முடியாது. புதிய பழக்கங்களை கொண்டு தான் அதை சீர்படுத்த முடியும். அந்த பழக்கத்தை ஏற்படுத்துவதால் அது ஒரு நாள் சமூகத்தில் வழக்கமாக மாறும். இப்போ இதெல்லாம் நம்ம செய்கிறப்போ எதிர்காலத்தில் இப்படி ஒரு முறை வந்து வழக்கப்படுத்த வேண்டும். அந்த வழக்கம்தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டு சொல்லக்கூடிய சொத்து. அடுத்த தலைமுறைக்கு என்ன விட்டு சொல்ல போகிறோன்னா, நம்முடைய கலாச்சாரமும் பழக்க வழக்கங்களையும் விட்டு சொல்கிறோம்.
அந்த பழக்கத்தை நாம் பண்ணோன்னா அது எதிர்காலத்தில் வழக்கமாகும். இது இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தேவைப்படுவதனால் சொல்கிறது. இப்போ முருங்கை விதையை நம்ம எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா, ஆஸ்துமா இந்த மாதிரி சுவாச பிரச்சனைகளுக்கு சொல்லுவோம். குடல் அதிகமாக பூச்சி இருந்தால் அது மாதிரி சாப்பிட சொல்லுவோம். அதையை கொண்டு நிறைய பேர் அதுலேருந்து வெளியில் வந்திருக்கிறாங்க, இப்பயும் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது குழந்தைகளுக்கும் மிகச்சிறந்தது. முக்கியமாக அதிகமாக ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு இது எடுக்கிறப்போ இந்த அப்பப்போ இந்த ஸ்மோக் பண்ணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு போயிடுது. இது மனநிலையிலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வலிமை இருக்குது. அதிகமான கோயிலெலாம் போனீங்கன்னா ரொம்ப கட்டுப்பாடு இல்லாமல் ரொம்ப ஆடுறாங்கன்னா, எலும்பிச்சம்பழத்தை வாயில் வைக்கிறப்ப அது கடித்து அப்படியே அமைதி ஆகுறாங்க. அப்போ நம்முடைய சுரப்பிகள் எல்லாம் ஹைப்பர் ஆக்டிவாக வெகு வேகமாக செயல்படும் பொழுது அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா எலும்பிச்சம்பழத்தை கொடுக்குறோம். இப்படி எலும்பிச்சம்பழத்தை தோலோட ஜூஸ் போட்டு சாப்பிட சொன்னால் அந்த அம்மா சொல்லுது, அடுத்த தடவை வர்றப்ப, ஏங்க இது சாப்பிட்டா ஏதாவது மனசு மாறுமான்னு கேட்குறாங்க. ஏங்க அப்படின்னு கேட்டால், என் பையன் கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுவான், காதுலேயே கேட்க முடியாது. இப்போ நான் யாரையா திட்டினா விடுமா அவெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசுகிறேன். அப்போது அவங்களுடைய மனநிலை மாற்றம் அடைஞ்சிருக்கு. இப்போது பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறது வியாதிகளை பற்றியே உலகம் பேசிகிட்டு இருக்கு. இன்னொரு புது கேட் ஓப்பன் ஆக போகுது. இப்போ தான் கேட்டு ஓப்பன் ஆகி டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க, எல்லோரும் போயிட்டுருக்குறாங்க. என்ன அப்படின்னா, அது ஒரு மனவியாதி. அஜ்மீர் டிசீஸ், பார்க்கின்சன் டிசீஸ், ஓசிடி டிசீஸ், இன்சோமினியா, ஹைப்பர் ஆக்டிவ், அட்டென்ஷன் டிஃபிஷிட், இப்படி ஒரு 200-300 வியாதி ரெடியாக கியூ போட்டு உட்காந்துருக்கு. அடுத்தடுத்த ஒவ்வொருத்தராக டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டுருக்குறாங்க. இந்த மாதிரிலாம் வியாதிலாம் முன்னாடிலாம் நாங்கள் பேஷண்ட்டு பார்த்ததே இல்லை. இப்போது இது ஒரு ட்ரெண்டாக வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே பழசு, அவுட்டேட் ஆகிடுச்சு. புதுசாக நிறைய வியாதிகள் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. அந்த மனநோயையும் இந்த காய்கறிகளால் சீர்படுத்த முடியும். ஒரு கிளாஸ் பண்ணணும், கஷ்டப்பட்டாவது பண்ணுங்க, இன்னொரு சேர்த்து கிளாஸ் பண்ணுங்க. இது எனக்காக இல்லைங்க, நம்முடைய முன்னோர்கள் காட்டிய வழிக்காக. அவங்க எப்படிலாம் யோசித்து அடுத்த தலைமுறை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு முழுமையான சமுதாயமாக இருக்கணும்னு ஒரு பழக்கத்தை வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதைய செஞ்சதானே நமக்கு பலன். சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு புஸ்தகத்தை எழுதிட்டு கௌரவம் பேசிகிட்டே இருந்தால் பிரயோஜனம் இல்லை. அது நடைமுறையில் வரணும் இல்லையா? அது பழக்க வழக்கமாகவே இருக்கணும். அப்போ தான் நமக்கு பயன். அது ஒரு கலாச்சார ரீதியாக படம் போட்டு வச்சுக்கிட்டு புஸ்தகத்தை எழுதிட்டு அல்லது யூடியூப்பில் பேசிட்டு இப்படி மைக்கில் பேசுகிறதுனால அதுக்கு எந்த பயனும் கிடையாது. தமிழர் பெருமைனா தமிழர் பெருமை பேசுகிற பிரச்சனை இல்லை. தமிழர் இப்போ இருக்கக்கூடிய முயற்சி பண்ணி அது மாதிரி வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்தோன்னு சொல்கிறது வேற, இப்போ வாழ்ந்துட்டுருக்குறோன்னு சொல்கிறது வேற. அப்படி ஒரு அசைக்க முடியாத சக்தியாக உலகத்தினுடைய மாபெரும் சக்திகள் கூட தமிழகத்தில் கால் ஊன்னுவதற்காக பல முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா இந்த சமுதாயம் சாதாரண சமுதாயம் கிடையாது. மிக மிக வலிமை பெற்ற சமுதாயம், வலிமை பெற்றிருந்த சமுதாயம். அந்த வலிமை குன்றுவதற்காக 1008 சதி திட்டம் நடந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். அது கலாச்சார ரீதியாக, உணவு ரீதியாக, பண்பாடு ரீதியாக, மனோ ரீதியாக இத்தனை கட்டுகளையும் உடைப்பதற்கு 1000 சதி திட்டம் நடந்துகிட்ருக்கு. அதையெல்லாம் தாண்டி நாம் கவனமாக விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை நம்மளால் சகிச்சிக்க முடியாது. அவ்வளோ ஒரு மோசமான தலைமுறையை பார்க்குறதுக்கு நம்ம தயாராக ஆகிருக்கணும். நான் உங்களை பயமுறுத்தலை, சங்கடப்படுத்தலை, காயப்படுத்தலை. ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. இது நீங்கள் கேட்டு தான் ஆகணும், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்களே பாருங்கள், இதுக்கு முன்னாடி இப்படி மனநோய் கொண்டவங்களாம் நம்ம பார்த்துருக்கோமா? நம்மளை சுற்றி எத்தனை பிரச்சனைகள், குழந்தைகள் எத்தனை பேர் அந்த மாதிரி ஆயிருக்காங்க, பெரியவங்க எத்தனை பேர் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒவ்வொரு விஷயமும் நாம் இப்படி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி மக்களினுடைய புரிதல் இன்னும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த மொபைல் பார்த்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. சிந்திக்கக்கூடிய ஆற்றல் குறைஞ்சிருச்சு. ஒன்றும் இல்லை, இப்போ கண்ணில் இந்த மொபைல் ஸ்க்ரீன் நம்ம பார்க்க கண்கள் சூடாகி மண்டை நரம்பெல்லாம் சூடாயிடுது. இது சரி, நம்ம கேம்ஸ் விளையாடல, நம்மளுடைய தொழிலை தான் பார்க்குறோம் மொபைலில், அல்லது நமக்கு தேவையான விஷயங்களை தான் பண்ணுறோன்னா கூட அது கூட ஒரு புது பழக்கம் தான். இதெல்லாம் எந்த காலத்தில் மொபைலை வச்சு பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முருங்கை எண்ணெயை ஒரு சொட்டு இடது கண்ணில் வலது கண்ணில் விடுறப்போ
தானாகவே அந்த கண்ணுக்கு உண்டான சூடு குறையுது, கண்ணுக்கு வேணுங்கிற ஊட்டச்சத்து குறையுது. விளக்கெண்ணெய்னு நம்ம முதல்ல விட்டுட்டு இருந்தோம். அது சாதாரண விஷயம் இல்லை, அது உடம்புக்கு வேணுங்கிற குளிர்ச்சியும் எண்ணெய் பசையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. அது மாதிரி தான் இதுவும் முருங்கை எண்ணெய். ஒவ்வொரு பொருளையும் மதிப்பு கூட்ட முடியும். அந்த மதிப்பு கூட்டுவதால் இந்த சமுதாயம் தன்னைத்தானே காப்பாற்றிக்கணும். நாம் யார் கையும் நம்பி இருக்கக்கூடாது. நாம் கொடுக்குற ஆளாக இருக்கணுமே தவிர பிச்சை எடுக்கக்கூடிய ஆளாக இருக்கக்கூடாது. இதுதான் இந்த தமிழர் பண்பாடு. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறோங்கிறது தான் கசப்பான விஷயம். வேறு என்ன சொல்கிறது? என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாங்குதுன்னு ஒரு இடத்துல போய் நிற்கிறதுக்கு பேர் என்ன பிச்சை தானே? வேறு என்னன்னு சொல்கிறது? ஆனால் நீ தானே வாழ வச்ச சமுதாயம், அடுத்தவனுக்கு வழிகாட்டின சமுதாயம். எனக்கு வழி தெரியலன்னு எல்லோரும் இதே தான் சொல்கிறாங்க. என்ன செய்கிறதுன்னு. இன்னொரு விஷயம் சமுதாயத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. எது சரி எது தப்புன்னு தெரியல. அதனால் தப்பான விஷயங்களும் அரங்கேற்றம் ஆகிறதுனால மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க. மக்கள் குழப்பத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு தெளிவாக பிரித்து பார்த்து உண்மையை சொல்லக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கி குறைஞ்சிட்டாங்க. நான் திமிராகவே சொல்கிறேன், பச்சையாகவே சொல்கிறேன். நான் பேசுகிறதுல எந்த கலப்படமும் இல்லை, நான் சத்தியத்தை தான் பேசுகிறேன். எந்த காலத்தில் இந்த மிளகாயை பற்றி ஆகோ ஊகோன்னு எந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க? கேட்டால் கூழ் குடிக்கிறப்ப நீர் ஆகாரத்தோட மிளகாய் சாப்பிட்டாங்கன்னா எப்போ? 100 வருஷமா 200 வருஷமா? அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யார் மிளகாய் சாப்பிட்டாங்க? மிளகாய் எங்கிருந்து வந்துச்சு, எந்த நாட்டிலிருந்து வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, யாருக்கு தெரியாது. பாரம்பரியம் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை 100-200 வருடங்களை கடந்து போகணும். அதுதான் உண்மை. மிளகாயை போட்டு ஒரு வைத்திய முறை எந்த காலத்தில் எந்த புத்தகத்தில் எழுதி வச்சுருக்காங்க? அதுக்கு பேரே கிராமத்தில் பேய் செடின்னு தான் வச்சுருக்கிறாங்க. அதை போய் மருத்துவமாக எப்படி பார்க்க முடியும்? இப்போது நீங்கள் காய்கறியும் ஃபாலோ பண்ண வேணாம், நீங்கள் காய்கறியே சாப்பிடாட்டியும் பரவாயில்ல. நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். நம்ம நாட்டினுடைய மிளகு, இந்த கிராம்பு, இந்த காரப்பொருட்களை வாங்கிறதுக்கு அங்கேருந்து போர்ச்சுகீஸ்லேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் பேர் யாருங்க? அவர் பேர் என்னங்க? வாஸ்கோட காமா. எதுக்காக வந்தார்? அவன் சாப்பிட்ற பொருள் செரிக்க மாட்டேங்குதுன்னு இங்கே வாங்கிறதுக்காக வந்தார். இந்த அரபு நாடுகள் நம்மக்கிட்ட இருந்து வாங்கி விற்பனை பண்ணால் இந்த ஜிஎஸ்டி வருதுன்னு சொல்லிட்டு அவரே நேரடியாக வந்துட்டார். எப்படியாவது இந்த இடத்துக்கு வரணும்னு வந்திருக்கிறாரு. அப்படி வந்த இடத்துல அதே வார்த்தை அதில் போட்டிருக்கிற மாதிரி, இந்த சொர்க்கம்னு சொல்கிற மாதிரி இந்த பாரதம் அவனுக்கு சொர்க்கமாக தெரிஞ்சுது. இப்படியெல்லாம் மக்கள் இருக்காங்க, இப்படியெல்லாம் பொருள் இருக்குன்னு தெரியல. அந்த இடத்துல அவங்க வந்தது மிளகுக்கு தான். அப்போ மிளகுனால அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லாச்சு, அவங்களுடைய செரிமானம் நல்லாச்சு, நோய் நீங்கிச்சு. அப்படி இருக்கக்கூடிய அந்த பொருளை எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல, அள்ளிட்டு போகிறாங்க, மூட்டை கட்டிட்டு போகிறாங்க, ட்ரெயின் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அப்போ நமக்கு பத்தாது இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிறதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அப்போ அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, இவங்களுக்கு வேறு எதையாவது ஒன்று கொடுப்போன்னு சொல்லிட்டு அந்த சைல்டு நாட்டிலிருந்து இருந்த மிளகாயை கொண்டு நம்ம நாட்டில் பழக்கப்படுத்தினார்கள். பழக்கப்படுத்தப்பட்டு தான் மிளகாய். அதுக்கப்புறம் அது வழக்கமாக மாறிடுச்சு. இந்த மிளகாயினால தான் சுகர் வருதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? சுகர் ஏன் வருது? ஸ்வீட்டே சாப்பிட்றதில்ல. நீங்கள் நாட்டு சக்கரை, உருண்டை வேலை என்ன வேணால் போடுங்க, ஆனாலும் 3 நேரம் மிளகாய் போட்டு தானே சமைக்கிறோம். நீங்கள் சிறுதானியமே சாப்பிடுங்க, 250 ரூபாய்க்கு அரிசி வாங்கி சாப்பிடுங்க, ஆனால் நீங்கள் ரசம் குழம்பு மிளகாயில் தானே வைக்கிறீங்க. அப்போ அதோட சத்தெல்லாம் சிறுநீரில் போயிடும். ஒரு சேலஞ்சாக சவாலாக சொல்கிறேங்க, ஒரு 10 நாள் உங்கள் வீட்டில் மிளகாய் இல்லாமல் வெங்காயம் இல்லாமல் சமைச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நோயாளிகள், அது யார், சுகரா ப்ரெஷரா தைராய்டா எனக்கு தெரியாது, யாராக இருந்தாலும் சரி, ஒரு 10 நாள் இந்த மிளகாய் வெங்காயம் நிறுத்திட்டு மிளகு இஞ்சி போட்டு சமைச்சு பாருங்கள். ரிப்போர்ட்டில் மாற்றம் வரலை அப்படின்னா என் தொழிலை விட்டுட்டு நான் போயிடுறேன். சத்தியமாக சொல்ல, ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடம்புல உங்கள் ரிப்போர்ட்டில் மாற்றம் வரலைன்னா நான் இந்த தொழிலையே விட்டுட்டு போயிடுறேன். அவ்வளோ ஒரு விஷமான பொருளை 3 நேரம் அள்ளி போட்டு சாப்பிட்றோம். சாரி, நாமெல்லாம் நார்மலாக சாப்பிட்றோம், வடநாட்டில் அள்ளி போடுவாங்க, நம்ம ஒரு அளவாக சாப்பிட்றோம். இது தெரியாமல் நம்ம சுகர் சாப்பிடலன்னு சொன்னால் சுகர்னால வியாதி வராது. இப்பயும் பேசுகிற ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. 1 கிலோ பலாப்பழம் சாப்பிடுங்க, 1 லிட்டர் கரும்பு ஜூஸ் குடிங்க, 1 கிலோ சப்போட்டா பழம் சாப்பிடுங்க. அதனால் எந்த பாதிப்பும் உடம்புக்கு வராது. உடம்பு அசையாமல் கல் மாதிரி இருக்கும்.
அதே கார சட்னி சாப்பிட்டு பாருங்கள், சுகர் 350க்கு போயிடும். இதெல்லாம் நான் சொல்லலைங்க, பேஷண்ட் சொல்கிறாங்க. நம்ம சொன்னது கருத்து மட்டும்தான். இந்த எல்லா டைலாக்கும் அவங்ககிட்ட வாங்கி தான் நான் அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ மிளகாய் சேர்த்து வரைக்கும் உங்களுக்கு சுகரும் சரியாகாது, ப்ரெஷரும் சரியாகாது, தைராய்டும் சரியாகாது, உங்கள் உடம்புல எந்த நோயும் சரியாகாது. நம்ம உடம்புனுடைய குடல் அமைப்பே வந்து நம்ம சாப்பிட்ற உணவை உறிஞ்சணும். இது புண்ணாயிடுறதுனால சத்து வந்து உறிஞ்சாமல் வெளியில் போயிடும். இத்தனை நல்ல விஷயங்கள், இத்தனை நல்லவர்கள், இத்தனை சான்றோர்கள் இருந்தும் கூட நம்ம உடம்பு வந்து கெட்டு போகிறதுக்கு மிக முக்கிய காரணம் மிளகாய். ஏன்னா நல்லதை பற்றி, ஹீரோவை பற்றி என்ன தான் பேசினாலும், நான் இப்போ எப்போவுமே காய்கறி பற்றி தான் பேசுவேன். எப்போ பார்த்தாலும் இந்த காய்கறி ஹீரோவை பற்றி பேசிட்டு வில்லனை பற்றி பேசுகிறதுனால மறுபடியும் வந்து கடத்தி கொண்டு போய் வச்சிடுறாங்க. அப்புறம் ஹீரோ கொண்டு போய் காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. அதனால் வில்லன் யாருன்னு நான் சொல்லி தான் ஆகணும். மிளகாயும் வெங்காயம் மிகப்பெரிய வில்லன். கண்ணெல்லாம் இவ்வளோ பெருசு வீங்கி போய் மூஞ்சி விகாரமாக வந்தார் ஒருத்தர். அவர் வந்து எங்கள் அப்பாவுடைய நண்பர். அதுக்கப்புறம் அவருக்கு தெரியல, என்னைய மறந்துட்டார். கொரோனா சமயத்தில் வந்தார். அவருக்கு ஒரு ஒவ்வாமை அலர்ஜி. அவர் கொஞ்சம் பசையுள்ள பார்ட்டி. எல்லா பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கும் போயிட்டார். அந்த போயிட்டு வந்த ஆஸ்பத்திரிக்கு போன ஃபைலே இவ்வளோ பெருசு இருக்குது. என்னால் ஒரு 2 ஃபைலுக்கு மேலே பார்க்க முடியல, நிறையா இருந்துச்சு. என்னதாங்க பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னா, பாருங்கள் மூஞ்சியெல்லாம் வீங்கி போகுது, வீங்குது குறையுது, வீங்குது குறையுது. ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் எடுத்தால் ஒரு அலர்ஜி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. எதுலன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இப்படியே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. எனக்கு அவ்வளோ பெரிய அலர்ஜியை இது மாதிரி நம்ம கேட்டதே இல்லையே. அதாவது ஒரு அலர்ஜினா அந்த அலர்ஜி அப்படியே நிற்கணும். ஆனால் இவருக்கு வருது இறங்குது, வருது இறங்குது. ஏன் இந்த அலர்ஜி வந்து இவரை விட்டு போக திருப்பி எப்படி வருது, திருப்பி எப்படி போகுது? ஒன்று வந்து ஒரு ஒவ்வாமைனா இருந்துக்கிட்டே இருக்கணும், அது இறங்கக்கூடாது. அப்போது இவருக்கு ஏன் ஏறி இறங்குது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் எனக்கே புரியல, ஏன் இப்படி இருக்கிறாருன்னு தெரியல. சரி, நான் ஒன்று செய்கிறேன், நீங்கள் காய்கறி சாப்பிடுங்க, இதில் எது உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு கண்டுபிடிக்க தெரியலன்ட்டேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, உங்கள் நாடிலாம் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, உங்களுக்கு ஏன் இந்த அலர்ஜி வந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து நான் என்னென்ன காய்கறி சாப்பிடுன்னு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பரிந்துரையை கொடுக்குறப்போ ஒன்று மட்டும் பண்ணுங்க. இந்த மிளகாய், முக்கியமாக வெங்காயம், முட்டை, வேர்க்கடலை, இது மட்டும் கொஞ்சம் பயன்படுத்தாதீங்க. இது 3மே பயங்கரமான அலர்ஜி. அப்படி ஏதாவது உள்ளே போனால் பிரச்சனை வரும். கொஞ்ச நாளைக்கு மட்டும் இதை சேர்த்தாமல் இருங்கன்னு சொன்னேன். அப்படியே திரும்பி அவர் முறைச்சி பார்த்தார் அவங்க ஒய்ஃபை. அந்த அம்மா அப்படியே டென்ஷன் ஆகிடுச்சு. கொரோனா காலகட்டத்தில் நோய் எதிர்ப்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கப்பு நிறையா 15 சின்ன வெங்காயத்தை உரிச்சு சாப்பிட சொல்லுமாமா. அவரும் சாப்பிட்டு வருவாமா. ஏமா இப்படி கொடுமைப்படுத்துகிற டெய்லி அப்படின்னா, இது உடம்புக்கு நல்லதுங்கன்னு சொல்லி கொடுத்து மூஞ்சியெல்லாம் விகாரமாயிருச்சு. இவ்வளோ பெரிய அலர்ஜியை வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக கொடுத்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அப்படியே அந்த ரூமே அப்படியே நிசப்தம் ஆயிடுச்சு. யாருக்குமே என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏங்க, இது வந்து நல்ல விஷயமா இருந்திருந்தா ஏன் இந்த மாதிரி குற்றமான விஷயம் நடக்கிறதுக்கு இருக்குது? நீங்களே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, அலர்ஜி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை செஞ்சு பாருங்க. ஒன்றும் வெங்காயத்தை நிறுத்தி பாருங்க, இல்லை பச்சை வெங்காயம் 10 சாப்பிட சொல்லுங்கள். நான் மறுபடியும் சவால் விட்டு பார்க்குறேன். இந்த அலர்ஜி இருக்கிறவங்க வெங்காயத்தை சாப்பிட்றதுனால தான் வருது. 1 வெங்காயம், 2வது முட்டை, 3வது வேர்க்கடலை. இது சாப்பிட்டா வேர்க்கடலை வந்து ஒரு சிலருக்கு கேட்கும், ஒரு சிலருக்கு கேட்காது. அதனால் அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் வெங்காயம் 100க்கு 100 அலர்ஜி தான். இப்போ எங்கே போனாலும் இந்த காய்கறிகளை பற்றி புகழ்ந்து பேசி இந்த 2 வில்லன்களை பற்றி பேசாதனால இதை சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, காய்கறி சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம், ஆனாலும் ஒன்றும் கேட்ட மாதிரி தெரியலையே, ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது, மறுபடியும் பழைய நிலைக்கு போகுதுன்னா, அதனால் நீங்கள் காய்கறியும் சாப்பிட வேணாம், ஒன்றும் சாப்பிட வேணாம். நீங்கள் இந்த 2ஐயும் விட்டாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு 50% ஆரோக்கியம் உத்தரவாதம். அப்போ பாருங்கள், நீங்கள் உலகத்தில் எந்த நாடுகளை, முக்கியமாக ஐரோப்பா நாடுகள் மற்றும் அமெரிக்க நாடுகள் எங்கே இருந்தாலுமே அவங்க வந்து இப்போ வரைக்கும் மிளகு தான் பயன்படுத்துகிறாங்க. அவங்க மிளகாய் பயன்படுத்துறது இல்லை. அப்போ அவங்களுக்கு தெரியுது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு, நமக்கு அது தெரியாமல் இருக்குது.
இதை புரிஞ்சுக்கிட்டு காய்கறிகளை பற்றி இவ்வளோ தகவல்கள் தெரிஞ்சு அதை விழிப்புணர்வு எடுத்த வேண்டிய என்னுடைய கடமை. அதை நீங்கள் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது சார். சார் ரொம்ப அருமையாக பேசினார். மீட்டிங்கில் அவர் பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் மறுபடியும் இன்னொரு மீட்டிங் கூப்பிட்றப்போ அதை மாற்றிருக்கணும் இல்லையா, செஞ்சுருக்கணும் இல்லையா? அப்போ என்ன பேசுகிறதுக்காக நான் வந்திருக்கிறேன், கேட்குறதுக்கு தான் நான் இங்கே உட்காந்துருக்கீங்க, செய்யணும் இல்லை. இந்த பிரச்சனைக்கு இந்த பிரச்சனையினால தான் நான் மனசார சொல்கிறேன், இந்த பிரச்சனையினால தான் நான் எங்கேயும் பேச போகிறதில்ல. ஏன்னா இதில் பேசுகிறதும் கேட்குறதுமா இருக்கே தவிர நடைமுறைக்கு வரமாட்டேங்க. அந்த கோபத்தில் நான் எங்கேயும் பேசுறது இல்லை. இந்த நோக்கம், இந்த கூட்டமைப்புடைய நோக்கம் உன்னதமாக இருந்தது, உயர்ந்ததாக இருந்தது. அதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்து நின்றுருக்கேன். இவங்களுக்கு எந்த விதமான சுயலாபத்துக்காக சுயநலத்துக்காக இதை செய்யலை. அதை மனசில் வச்சுட்டு சரி நம்மளுடைய பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்கலான்னு இங்கே வந்திருக்கேன். அதனால் இந்த காய்கறிகளை பற்றி நிறைய காணொளிகள் உங்களுக்கு கிடைக்கும், யூடியூப்லேயும் கிடைக்கும். அதை பாருங்கள், அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கேட்க உங்களுக்கு நிறைய புரிதல் வரும். ஏன்னா எல்லாத்தையுமே நானும் சொல்ல முடியாது, எல்லாத்தையுமே நீங்களும் கேட்க முடியாது. அது பல மணி நேரம் வீடியோஸ் போய்கிட்டே இருக்கும். கேட்க நிறைய விஷயங்கள் புரியும். அதை கொண்டு இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தயவு செய்து கொண்டு வாங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த அமைப்புக்கு மிக்க மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.